தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. என் குடும்ப உறவில் ஒருவன் மறைகிற போது எனக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு தான். இதை பற்றி என்ன கருத்து சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. தந்தை இல்லை. இவன் தான் முதல்ல உயர்நிலை பள்ளி முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வர்றான். இவனுக்கு கீழே தம்பி தங்கைகள் இருக்காங்க. இவங்க அம்மா வசதி இல்லைங்கிற காலத்தில் வீட்டில் பலகாரங்கள் செய்து வித்துலாம் இவனை படிக்க வச்சிருக்கு. அந்த நேரத்தில் சொல்றாங்க, சாந்தன் ஒருத்தன் இதில் முக்கியமா இருக்கிறான். அந்த நேரத்தில் இவன் சாந்தன் சொன்ன உடனே அந்த சாந்தன் நினைச்சு இவனை அடிச்சு உதைச்சு அந்த சாந்தன் மீது என்னென்ன வழக்கு இருக்கோ அந்த வழக்கு அத்தனையும் இவன் மேல போட்டு இவனை கோர்ட்ல கொண்டு நிறுத்துறாங்க. உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த கோர்ட்டு தடா கோர்ட். பிடிச்சிடுறாங்க. பிடித்ததுக்கு பின்னால சிபிஐ என்ன நினைக்குன்னா, ஏற்கனவே ஒருத்தனை சாதனை இந்த குற்றவாளத்தெல்லாம் போட்டு நிறுத்திட்டோம், இந்த ஒரிஜினல் சார்ந்த இவன் தானே வெளி உலகத்துக்கு வந்தா சிபிஐ மீது மக்களுக்கு இருக்கிற மரியாதை போய் நினைச்சு அதிர்ச்சி அடையாதீங்க, அந்த ஒரிஜினல் சார்ந்தனை என்கவுண்டர் பண்ணிட்டு இவனை குற்றவாளி ஆக்கலாம். எனக்கு சொல்றதை கேட்கும் போதே நெஞ்சு பறக்குது. எனக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருந்திருக்கிறார். இந்த 30 ஆண்டுகளை கொலைகாரன் கொள்ளைக்காரன் எல்லாருக்கும் எவ்வளவு விசிட்டர்ஸ் பார்க்க பார்வையாளர் வருவாங்க. அவருக்குன்னு ஒரு பார்வையாளர் வந்தது ஒரே ஒருவர் மட்டும்தான். இல்ல, சிறப்பு முகாம் என்பது சிறையை விட கொடுமையாகத்தான் இங்க நடந்து இருப்பது. அதாவது சிறையில் கூட நடக்கிறதுக்காக அனுமதி உண்டு. விடுதலையானதுக்கு பின்னாலும் அவன் வெளிநாட்டு பிரஜை என்பதற்காக சிறப்பு முகாம் என்ற பெயரில் அதை விட கொடுஞ்சிறையில் அடைச்சாங்க. வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் ஒன்ன வள்ளலார் அவதரித்த இந்த பூமியில சிறப்பு முகாம் என்கின்ற பெயரில் மனிதர்களை சக மனிதர்களை உயிராக கூட நினைக்காம கேவலமாக நடத்தப்படுகின்ற ஒரு இடம் அது இருக்கு. அதற்காக தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் வெட்கப்படணும் தான் சொல்லுவேன். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. நம்ம நடந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த அரசியல்வாதி திருச்சி வெளிச்சமை ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தாலும் கூட தமிழர் நாட்டு உரிமைகளை தொடர்ந்து குரல் கொடுத்து பேசி வரக்கூடிய ஒரு ஆளுமை நீங்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற செய்தி, சிறப்பு முகாமில் இருந்த சாந்தன் அவர்கள் மறைஞ்சிருக்கிறாரு. அது குறித்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை போய் மரியாதை செலுத்துறதை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் அந்த விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்திய அளவில் பேசிக்கொண்டே இருந்த ஒரு நபர் நீங்கள். அவருடைய மரணம் உங்களுக்கு எப்படியான ஒரு வருத்தத்தை அளிக்கிறது? என் குடும்ப உறவில் ஒருவன் மறைகிற போது எனக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு தான். இதை பற்றி என்ன கருத்து சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அறிவுபூர்வமாக சிந்திக்கவும் முடியல. இளங்கோவடிகள் சொன்னது தான் எனக்கு நினைவுகிறது. அவன் என்ன செய்வான், ஊழ்வினை வந்து உறுத்துதும் என்பது. இந்த சாந்தனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை என்பதை அறுதியிட்டு உறுதியாக பொதுத்தளத்திலே பேசிய முதல் மனிதனே நான் தான். அப்போது யாரும் நம்ப மறுத்தார்கள். அதற்கு பின்னாலே ஆதாரங்கள்லாம் சொன்னோம். ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு சகோதரன். அவன் எப்படி இதில் சிக்குண்டான் என்பது அதுதான் நான் ஊழ்வினை வந்து உறுத்துன்னு சொன்னேன். விதி என்று சொல்வதை தவிர வேறு எதையும் சொல்ல தெரியலை. தந்தை இல்லை. இவன் தான் முதல்ல உயர்நிலை பள்ளி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றான். இவனுக்கு கீழே தம்பி தங்கைகள் இருக்காங்க. இவங்க அம்மா வசதி இல்லைங்கிற காலத்தில் வீட்டில் பலகாரங்கள் செய்து வித்துலாம் இவங்களை படிக்க வச்சிருக்கு. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றனா இங்கேருந்து பண்ண முடியாது, வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வேலை செய், அதில் கிடைக்கிற வருமானத்தை குடும்பம் காப்பாற்றணுன்னு தன்னுடைய தம்பி தங்கைகளை படிக்க வைக்க, குடும்பத்தை காப்பாற்ற தன்னை வருத்தி கொண்டு வேலைக்கு சேருவதற்காக முயற்சிக்கிறான். அப்போ சொன்னால் இங்கேருந்து முயற்சி பண்ணால் நடக்காது, தமிழ்நாட்டுக்கு போனால் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது ஏஜென்சி இருக்குன்னு சொல்லி அப்படித்தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறான். வந்து முதல்ல அவனுக்கு எல்லாம் நடந்துருது. மீண்டும் சொல்லுகிறேன், விதி அங்கே எங்கே விளையாடுதுன்னா, வெளிநாட்டுக்கு போவதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யும் பாம்பேயில் போய் பிளேனில் ஏற போகிறான்.
அப்போ அவனுடைய விசாவில் ஒரு சின்ன சந்தேகம் வந்தோடனே திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பாமல் இருந்தாலும் அப்போயே வெளிநாட்டுக்கு போயிருப்பான். வந்தவுடன் அந்த விசாவில் இருக்க கொரியை சரி பண்ணி திரும்பி போவதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுகிற நேரத்தில் ஒரு நாள் கழித்து அவன் வெளியூர் போகிறான். பல்லாவரத்தில் அவங்க ஊரை சேர்ந்த ஒரு பெண் இந்த ஊர் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண். சரி. அவன் இவருக்கு உறவுக்கார பெண் என்பதால் அவங்க வீட்டில் தங்கியிருக்கான். அப்போ என்ன நினைக்கிறான், விதி விளையாடுவது, இன்னும் ஒரு நாள் தான் இங்கே இருக்க போகிறோம், அப்புறம் வெளிநாட்டுக்கு போனால் இங்கே வரப்போகிறோமோ இல்லையோ, ஆகவே இந்த கடைவீதியில் ஓய்வாக போயிட்டு வரலாம். மாலையில் இரவு நேரத்தில் அப்படி போகிறான். சரி. போகிற போது எதிரில் அந்த ஊர் பெண்ணு ஒன்று பார்க்குறான். அதுதான் அகிலா. இவன் அந்த பெண் இவனை பார்க்குற, அக்கா எங்கே அக்கா இங்கே என்று கேட்கிறான். அந்த பெண் பார்த்து, தம்பி நீ எங்கே இங்கேன்னு கேட்குது. உடனே அவன் சொல்கிறான், நம்ம ஊர் பொண்ணு தானே இங்கே இருக்குது. அது சொன்ன உடனே அதுக்கு தெரியுது. அப்படியா, அந்த பொண்ணு இங்கே தான் கல்யாணம் பண்ணிச்சா, நல்லா இருக்காங்களா, ஆமாம் 2 குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, சின்ன குழந்தைகள்லாம் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த அகிலா சொல்லுது, சொல்லிட்டு நான் வரட்டுமாப்பா, இப்போ போயிட்டு காலையில் சீக்கிரம் இங்கே வேறு வரணும்னு. எங்கே அக்கா தங்கியிருக்கேன்னு கேட்குறான். இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். அப்போ இவன் சொல்கிறான், அதுதான் திரும்பி திரும்பி சொல்லுவது, ஊழ்வினை வந்து உறுத்துதுன்னு. போகிறேன் அந்த அம்மா போகும்போது சும்மா இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, எதுக்கு அக்கா காலையில் 6 மணிக்கு வரணும் அங்கே போயிட்டு வரேங்கிற, நம்ம ஊர் பொண்ணு தானே, இங்கேயே தங்கிட்டு இப்படியே நீ போகலாமில்ல. இவனோடு வருகிறது. இவனோடு பேசி இருந்து விட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து போகும்போது தான் போலீஸார் கைது பண்ணுறாங்க. விசாரிக்கிறாங்க, எங்கேருந்து, பல்லாவரத்தில் தங்கியிருந்து வரேன்னு சொல்ல, பல்லாவரத்தில் எங்கேன்னா விலாசம் சொல்ல தெரியல. அப்போ அந்த வீட்டில் இருந்த அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் அது சொல்லுது. வந்தால் ஒரே ஸ்கூல் யூனிஃபார்ம் சொன்னே புரியுது. அங்கே விசாரித்தாக்க இலங்கை சம்பந்தப்பட்ட 2 பெண் குழந்தைங்க அந்த பிள்ளைங்க மட்டும்தான் கரெக்டாக இங்கே வர்றாங்க. வந்து இங்கே வரும்போது அடுத்த நாள் இங்கேருந்து போகிறான். இவன் பிடிக்கிறாங்க, இரவில் வந்து பிடிக்கிறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. சாந்தன்னு சொன்னது தான். என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இதனுடைய பின்னணியும் சொன்னாதான் இங்கே பிறகு தமிழர்களுக்கு புரியும். இரும்பொறை அப்படின்னு ஒருத்தன், புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர். அவன் வீட்டில் சிபிஐ போய் சோதனை போடுது. சோதனை போடுகின்ற போது பல கடிதங்கள் கிடைக்குது. அந்த கடிதங்கள் எல்லாமே சாந்தன் ஒருத்தன் பேர் போட்டு தான் இருக்குது. எல்லாம் இலங்கை போராளி குழுக்கள் சம்மந்தப்பட்டது. யார் அவன்னு கேட்குறாங்க. நான் பார்த்ததே கிடையாது, கடித தொடர்பு மட்டும்தான், 2-3 முறை ஃபோனில் பேசியிருக்கிறாரு, நேரில் பார்த்தது இல்லைங்கிறாங்க. அடித்து உதச்சி என்ன கேட்டாலும் தெரியல. அப்போ அதிலிருந்த செய்திகளை வைத்துக்கொண்டு இவங்க ஒரு கட்டமைக்கிறாங்க, சாந்தன் ஒருத்தன் இதில் முக்கியமாக இருக்கிறான்ட்டு. அந்த நேரத்தில் இவன் சாந்தன்னு சொன்னோடனே அந்த சாந்தன் நினச்சி இவனை அடித்து உதச்சி அந்த சாந்தன் மீது என்னென்ன வழக்கு இருக்கோ அந்த வழக்கு அத்தனையும் இவன் மேலே போட்டு இவனை கோர்ட்டில் கொண்டு நிறுத்துறாங்க. உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த கோர்ட்டு தடா கோர்ட், என்ன நடக்குது யாரும் கேட்க முடியாது. இவனே அனாதமாக இருக்கான், இவனுக்கு யார் வந்து கேட்பா? எல்லா வழக்கையும் இவன் மீது போட்டு பத்திரிகையில் செய்தி வருதுன்னா நீண்ட நாட்களாக தேடப்பட்ட உண்மையான குற்றவாளி, மிக முக்கிய குற்றவாளி சாந்தன் பிடிபட்டான் அப்படின்னு போட்டுறாங்க. அடுத்து தான் சோகம். அடி உதையோடு உள்ளே போனான். கொஞ்ச நாள் கழித்து இவனை தான் கொலைகாரன் என்று பத்திரிகைலாம் செய்தி வந்ததுக்கு பின்னால் ஒரு நாள் இரவு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அங்கே தீவிரவாதிகள் கூட்டம் போடுறாங்கன்னு ஒரு செய்தி வருது. அதை தேடி சிபிஐ போகுது. இரவு 2 மணி லேசாக தூரல் சோரிக்கின்ற நேரம் இந்த வீட்டை பிடிச்சிடுறாங்க. ஒரு 4-5 பேர் பிடிபடுறாங்க. அதில் யார் என்னன்னு கேட்குற போது தான் அதில் இவர்கள் யார் சாந்தன் என்று முகம் தெரியாத ஒரு சாந்தன் இருந்தானோ அந்த சாந்தன் அவன் தான் தெரியுது. பிடிச்சிடுறாங்க. பிடித்ததுக்கு பின்னால் சிபிஐ என்ன நினைக்குன்னா, ஏற்கனவே ஒருத்தனை சாந்தன் இந்த குற்றவாளத்தெல்லாம் போட்டு நிறுத்திட்டோம், இந்த ஒரிஜினல் சாந்தன் இவன் தானே வெளி உலகத்துக்கு வந்தா சிபிஐ மீது மக்களுக்கு இருக்கிற மரியாதை போயின்னு நினச்சி அதிர்ச்சி அடையாதீங்க, அந்த ஒரிஜினல் சாந்தனை என்கவுண்டர் பண்ணிட்டு இவனை குற்றவாளி ஆக்கினாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே நெஞ்சு பதைக்குது எனக்கு. இது எப்படி தெரிய வருதுன்னு அதையும் சொல்லிடுறேன். ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி, நான் சிபிஐயில் இருந்த விசாரணை அதிகாரி ரகோத்தமன், இன்னொருத்தர் வந்து அதில் அதாவது தமிழ்நாடு போலீஸ்லேருந்து டெப்டேஷனில் வேலை பார்த்தார். ஓகே, மோகன்ராஜ். சரி, அவரையும் நம்ம ஊரில் இருக்க மீடியானால அவரும் சிபிஐ அதிகாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, சும்மா டெப்டேஷனில் போனோம். சரி, நாங்கள் போயிட்டு இருக்கிற போது அந்த பேச்சுவார்த்தையில் வர்ற நேரத்தில் இவரெல்லாம் தானே மனமும் தான் குற்றவாளிகள்னு ஒத்துக்கிட்டாங்க என்று ரகோத்தமன் சொன்னார். சொல்லுகிற போது நான் சொன்னேன், அது சொல்கிறது உண்மை இல்லை, எல்லார்ட்டையும் அடித்து உதச்சி தான் கையெழுத்து வாங்கியிருக்கு குற்றவாளி ஆக்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். உடனே அவர் இல்லை அவர் தான் சொன்ன உடனே அந்த ஆங்கர் என்ன பண்ணார், அந்த மோகன்ராஜ், நீங்கள் டெப்டேஷனில் போலீஸ் தானே வேலை பார்த்தீங்களே, வேலுசாமி சார் சொல்கிறாரு அடித்து வச்சு தான் வாங்கினாங்கன்னு,
அவர் சொல்கிற ரகோத்தமன் சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது, அவங்கள தான் எழுதி கொடுத்தாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமே எது உண்மைன்னு ஒன்று. அவரை அறியாமலே சொன்ன விஷயந்தான். எங்களை தமிழ்நாடு போலீஸு டெப்டேஷனில் எதுக்கு போட்டாங்க? வேறு எந்த வேலையும் கிடையாது. யாராவது பிடிச்சி கிட்ட விடுவாங்க. அவன் யார் என்னன்னு கேட்குறது எங்கள் வேலை இல்லை, அடித்து கையால் உடைக்கிறதா என் வேலை. அவனை உண்மையை சொன்னவுடன் எப்போதும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய ரகோத்தமன் தன்னை அறியாமல் சொன்னது, நீ பெரிய யோகிய மாதிரி பேச வந்துட்டிய, நீ தானே சாந்தனை போட்டு தள்ளவன். பொது வெளியில் மீடியாவில் லைவில் வந்த பேட்டி. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாமலே உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், ஓஹோ சாந்தன் பிரச்சனை இப்படியான்னு கேட்டேன். நான் எனக்கு எதுவும் தெரியாது. உடனே என்ன சார் என்ன போட்டு கொடுத்துட்டீங்களே என்று மோகன்ராஜ் சொல்ல, அது ஒரு பெரிய கலவரமாக, இன்னும் அவங்ககிட்ட அந்த வீடியோலாம் இருக்கும். வெளியே வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே உண்மையை, இது கொஞ்சமாவது நியாயமா, என்ன சார் பண்ணிட்டீங்க என்ற மோகன்ராஜ் அவர்கிட்ட ரகோத்தமன்ட்ட கேட்டேன். நான் திடீர்னு நீ சொன்னோடனே நான் அந்த நேரத்தில் கோவத்தில் சொல்லிட்டேன்ப்பா, இவ்வளோ நாளாக சொல்லணும்னு நினைச்சதில்லை. அப்போ தான் தெரியுது உள்ளே இருக்கிற இந்த சாந்தன் எந்த சம்பந்தமும் இல்லாத, அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் அப்பாவி அவர். அதற்கு பின்னால் நான் சாந்தனை உள்ளே போய் பார்த்தேன், போய் பார்த்து பல முறை பேசினேன். என்ன செய்கிறதுன்னு தெரியல. இன்னொரு செய்தியை சொன்னாக்க உங்களுக்கு மனசு வலிக்கும். 30 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்திருக்கிறார். இந்த 30 ஆண்டுகளில் கொலைகாரன் கொள்ளைக்காரன் எல்லாருக்கும் எவ்வளோ விசிட்டர்ஸ் பார்வையாளர் வருவாங்க. அவருக்குன்னு ஒரு பார்வையாளர் வந்தது ஒரே ஒருவர் மட்டும்தான். அந்த ஒருவர் யாருன்னா இன்னைக்கு இதே புதுசு தான், யாருக்கும் தெரியாத செய்தி. அவர் இதில் கைது செய்யப்படுகிற போது பிறக்காத அவருடைய சகோதரனுடைய பையன். அவன் வாலிப வயதில் வெளிநாட்டில் போகிறான். அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க, அவங்க இங்கே வந்தது கிடையாது. அவங்களாம் இன்னும் கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்காங்க. குடும்பத்தில் யாரும் வந்ததில்லை. அந்த ஒருவன் மட்டும் வந்தான். வந்து போனது எனக்கு தெரிவதற்கு காரணம், அவன் இங்கு வந்தால் போனால் யாருக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி கேரளாவில் ட்ராண்டரத்தில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் வேலூரில் பார்க்குறான். உள்ளே பேசி கொண்டிருக்கிற போது சாந்தன் என்னை பற்றி சொல்ல, அவன் வெளியில் திருவனந்தபுரத்துக்கு போய் அங்கிருந்து என் தொலைபேசியில் பேசுகிறான். ஐயா மன்னிச்சிருங்க, உங்களை நேரில் பார்க்கணும் ரொம்ப ஆவலத்தான் இருக்குது. யாருன்னே தெரியாத மாமாவுக்காக நீங்கள் இவ்வளோலாம் பேசியிருக்கீங்க. மாமாலாம் சொன்னாங்க உங்களை பார்க்க வந்தாலும் பிரச்சனையாக இருக்குமோன்னு பயத்தில் தான் வந்துட்டேன். மாமா சொன்னாங்க ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொன்னான். அந்த ஒரே ஒரு விசிட்டர் தான் இந்த 30 ஆண்டுகளில் இந்த சாந்தனை பார்த்த ஒரே ஆள். இப்படி சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக எந்த பாவமும் செய்யாமல் 30 ஆண்டுகள் இந்த வேதனை இருந்த அந்த மனிதன் அவன் இன்றைக்கு மறைந்து விட்டான். அவருடைய ஆன்மாவாவது அமைதியாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வது ஒன்றைதான் இந்த கையாலாகாத என்னால் செய்ய முடிந்தது. ஐயா, இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த சிறப்பு முகாமில் அவரை கொண்டு போய் விட்டாங்க. அவர் தன்னுடைய தாயை பார்க்கணுன்னு கேட்டிருந்தாரு. அந்த இறுதி ஆசையாவது நிறைவேற்றிருக்க முடியும் இந்த மத்திய மாநில அரசுகளால்னு ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசுகிறாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது மரணம் இல்லை, இது அரசுகள் செய்த கொலைன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை, சிறப்பு முகாம் அடைச்சதுனால இது நடந்திருக்கு நினைக்கிறீங்களா? இல்லை, சிறப்பு முகாம் என்பது சிறையை விட கொடுமையாகத்தான் இங்கே நடந்து விட்டுருக்கு. சித்திரவதை முகாம் தான். அதாவது சிறையில் கூட நடக்கிறதுக்காக அனுமதி உண்டு. ஒரு வாக்கிங் போகலாம். சிறப்பு முகாம் திருச்சியில் தானே இருக்கு. அங்கே இருக்கிற கொடுமைக்கு அளவே கிடையாது. உலகத்திலேயே அகிம்சை வழியில் போராடி சுதந்திரம் வாங்கிய நாடு இந்தியா. ஆமாம், இது காந்தி பிறந்த பூமி, புத்தன் உலவிய பூமி. இந்த பூமியில் அதாவது வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் ஒன்ன வள்ளலார் அவதரித்த இந்த பூமியில் சிறப்பு முகாம் என்கின்ற பெயரில் மனிதர்களை சக மனிதர்களை உயிராக கூட நினைக்காம கேவலமாக நடத்தப்படுகின்ற ஒரு இடம் அது இருக்கு. அதற்காக தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் வெட்கப்படணும் தான் சொல்லுவேன். உலகத்தில் எந்த நாட்டாக இருக்கிறோம் எவனாக இருந்தாலும், இப்போ ஆஸ்திரேலியா இங்கேருந்து போயிட்டு கையை தூக்கிட்டாலும் குடியுரிமை கொடுத்து இங்கே வச்சுக்கிறான். விடுதலை ஆனதுக்கு பின்னாலும் அவன் வெளிநாட்டு பிரஜை என்பதற்காக சிறப்பு மான்கின்ற பெயரில் அதை விட கொடுஞ்சிறையில் அடைச்சாங்க. இதற்கு இந்த உயிர் போனதற்கு பின்னாலாவது அந்த சிந்தனை மாறட்டும், அரசினுடைய கொள்கைகள் மாறட்டும். யாராக இருந்தாலும், எந்த ஊராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், என்ன மதமாக இருந்தாலும் சக மனிதனை உயிருள்ளவன் என்று நினைத்து அவனை மதிக்கின்ற அளவிலே சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பது இந்த எளியோருடைய வேண்டுகோள். இல்லை, ஒரு மாநில அரசால் அது முடியுமா? ஏன்னா மாநில அரசு பண்ணலாம், பண்ண முடியும். முடியாதுங்கிறது மாநில அரசு கட்டுப்பாடு தான் இருக்கு சிறப்பு முகாமே. ஆனால் மத்திய அரசோ மாநில அரசோ இந்த கொள்கைகளை மாற்றுவது ஒன்றுதான். இந்த குறைந்தபட்சம் இந்த மனிதன் மறைந்ததற்கு பின்னாலாவது அதற்காக கொடுக்கிற விலையாக எடுத்துக்கலாம்.
இது அவருடைய மரணம்னு சொல்ல முடியாது, இது அரசுகள் செய்த கொலைன்னு சொல்ற அந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொருக்கும் அந்த காத்திரத்தில் கோபத்தில் எதை வேணாலும் சொல்லலாம், அதை மறுக்கல. நான் அதான் யாரையும் குற்றம் சொல்லி என்ன பயன், போன உயிர் போயிடுச்சு. 30 ஆண்டுகளுக்கு மேலே சித்திரவதை அனுபவித்த அந்த சகோதரன் நொந்து வெந்து போய் செத்தான். விடுதலையானதுக்கு பின்னால் கூட பெற்ற தாய் வயோதிகத்தில் வாழ்நாள் முழுவதுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரலும் கோயிலில் உட்கார்ந்து அழுது கொண்டே இவருடைய விடுதலைக்காக இருந்த அதை விட கொடுமையான அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து தாயை முகத்தையாவது பார்க்கணும்னு நினைச்சான், அதுவும் முடியல. இவ்வளவு நடந்ததுக்கு பின்னாலாவது எதிர்காலத்தில் வேறு யாருமாவது இப்படிப்பட்ட சித்திரவதைக்கு உள்ளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆட்சிகளுக்கு இருக்குன்னு சொல்லுவேன், தனி மனிதர்களுக்கு சொல்லலை. மத்திய அரசோ மாநில அரசோ அவர்களுக்கு இருக்கிறது.